இந்த ஃப்ரீ பீரியடா ஜாலியாக விளையாடலான்னு பார்த்தா யாருமே விளையாட வர மாட்டேங்கிறாங்க. செம போர் அடிக்குது. இப்போ என்னதான்ப்பா பண்ணலாம்? எல்லாரும் பாரு அவங்க பாட்டுக்கு உட்காந்து கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் கதை விடுவாங்களோ. பிங்கி யாருமே கதை விடலை. எல்லாருக்குமே செம போர் தான் அடிக்குது. பேசாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணலாம். நம்ம எல்லார்ட்டையுமே ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குது அப்படி தானே, பென்சில் பாக்ஸ். அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். எல்லாருடைய பென்சில் பாக்ஸும் எப்படியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக தான் இருக்கும். அதனால எல்லா பென்சில் பாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு. சரி, ஃபர்ஸ்ட்டாக நம்ம பிங்கியோட பென்சில் பாக்ஸே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பிங்கி வா, வேற லெவலில் இருக்குதுவா பென்சில் பாக்ஸ். அதுவும் அயன்மேன் ஃபோட்டோ போட்டு கீழே அயன்மேன் வேறு எழுதியிருக்கு. இது அவெஞ்சர்ஸில் உள்ள அயன்மேன் தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரையா பென்சில் பென் எதையும் தொடக்கூடாதுன்னா தான் உங்களுக்கு எல்லா பெண்ணையும் காட்டுவேன். இது என்னோட யூனிகார்ன் பென். அதுவும் ரீஃபில் பென் தான், ஆனால் சூப்பர் மாடலாக இருக்கும். கீழே தான் பென் இருக்குது, மேலே வந்து யூனிகார்ன் கேப் இருக்குது. செமையாக இருக்குல்ல ஒயிட் கலர் யூனிகார்ன் பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் ஒரு ஸ்டிக்கர் வச்சுருக்கேன், ஸ்மைலி ஸ்டிக்கர். மேலே ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எல்லோ, கீழே ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் க்ரீனு. அப்புறம் ஹைலைட்டிங் பென், இது வந்து கலராக எழுதுகிற பென். இது வந்து லைட் க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். கீழே உள்ள ரேக்கில் இருக்கிறது எல்லாமே எனக்கு இந்த பாக்ஸ் கூட ஃப்ரீயாக கிடச்சி. இந்த பாக்ஸ் வாங்கும்போது இது எல்லாமே உள்ளே இருந்தது. மார்வல் பென்சில், அப்புறம் வந்துட்டு ஹல்க்கு, அயன்மேன் ஃபோட்டோ போட்ட ஒரு ஸ்கேல், அதுக்கப்புறம் ஒரு டம்மி எரேசர் இருக்குது. அது நல்லாவே இருக்காது. இந்த ஸ்கேல் தான் செம சூப்பராக இருக்கும். இப்போ பற்றி அந்த எரேசர் 1 ரூபி கூட இருக்காது. அந்த எரேசர் உள்ள வச்சுருக்காங்க. அதனால நானே நியூ எரேசர் வாங்கிட்டேன். அது பிங்க் கலரில் எனக்கு பிடிச்ச கலரில் வாங்கிக்கிட்டேன். மேலே இருக்கிற இந்த டைம் டேபிள் ஸ்டிக்கரும் இதுக்கு கூட தான் வந்திருந்த. டைம் டேபிள் வேணுன்னா எழுதி வச்சுக்கலாம். நான் என்ன எழுதலை. ஏண்டி எழுதாமல் இருக்கிறேன்? எனக்கு இந்த டைம் டேபிள் ஸ்டிக்கர் கிடைக்கலன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணேன். சூப்பராக இருக்குது உன் பாக்ஸ், வேற லெவல். நெக்ஸ்ட் நம்ம அபியோட பாக்ஸ் சூப்பரா ப்ளூ கலர்ல இருக்குது. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்த மாதிரி இருக்குதுல்ல. உள்ள உள்ளது எல்லாமே வெளியே தெரியுது. ஆமாடி, எனக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனாலதான் நான் உள்ள உள்ளதெல்லாம் தெரியற மாதிரி டிரான்ஸ்பரண்டா வேணும்னு கேட்டு வாங்கினேன். இது என்னதுடி? வாவ், பேங்கிள் டாய் தானே, சூப்பரா இருக்கும். இந்த டாய் வச்சு விளையாட. என்கிட்ட இதுலயே நல்ல பெருசு ஒன்று உண்டு, ஆனா இது ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்குது. இது நம்ம கிளாஸோட நீளமா போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ நீளமா இருக்குது பாரு, செமையா இருக்குது. இதுக்குள்ள யாராவது போனா கூட தெரியாது போல. இதுல எனக்கு ஒரு கேம் தெரியும், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தரேன். அந்த கேம் என்ன தெரியுமா? ஒரு 2 சைடும் பிடிச்சிட்டு இப்படி வளைச்சோன்னு வையன், சூப்பரா ஒரு ரோஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, பூ மாதிரி. என்னடி ஒன்னையுமே காணும்? இரு நான் 2 சைடும் நல்லா பிடிச்சி காட்டுறேன். செமையா இருக்குல்ல பார்க்க, நல்லா ரவுண்டா புஸ் புஸ்ன்னு ஒரு பூ மாதிரியே இருக்குது. இது எல்லாராலையும் செய்ய முடியாது தெரியுமா? நான் ரொம்ப ட்ரிக்கியா தான் பண்ணியிருக்கேன். அப்படியே கேப்ல சீன் போடாத. இது எல்லாமே ஈஸி தான். இந்த டாய் வச்சு விளையாடுறது ரொம்ப கஷ்டமா? ஸ்கூலுக்குலாம் எப்படிதான் இந்த டாய் எடுத்துட்டு வரீங்க? கொஞ்ச நேரம் எங்க கிட்ட கொடுங்கடி, நாங்க இதை விளையாண்டு வரேன். எவ்வளவு நாள் பின்னாடி வச்சு ஜாலியா விளையாண்டுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து நாங்க விளையாண்டதே இல்லை இந்த டாய் எல்லாம் வச்சு. நல்லா பேக் பெஞ்ச்ல இருந்துட்டு கீழே வச்சு இந்த டாய் வச்சுதான் விளையாண்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அப்படி எதுக்குடி இவ்வளோ பெரிய ஹைலைட்டர் வச்சிருக்க? எவ்வளவு பெருசா இருக்குது பாரு. அதுவும் நல்லா டார்க் கிரீன் கலர்லாம் யூஸே பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், தெரியுமா? அதெல்லாம் பிரின்சிபல் ஹச்எம் தான் யூஸ் பண்ணணும். நீ எதுக்காக இதை வச்சிருக்கியோ? எனக்கு டார்க் கிரீன்ல அடிச்சாதான் அது நல்லா ஹைலைட் ஆகும். அதனால நான் இந்த கலர் கண்டிப்பா யூஸ் பண்ணியே தீருவேன். இதை பாருங்களேன், எவ்வளவு பெரிய பென்சில் வச்சிருக்கா. ஷார்ப் கூட பண்ண மாட்டா போல. வாவ், இந்த பென் செமையா இருக்குது. டைமண்ட்லாம் மேல வச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்குது. அதுவும் உள்ள வந்து லைட் கிரீன்ல இருக்குது இங்கு. இது ஃபுல்லாவே லைட் கிரீன்ல தான் எழுதுமா. மேல உள்ள டைமண்ட் தான் வேற லெவல்ல இருக்குது. மேஜிக் பண்ற பென் மாதிரியே இருக்குது இதை பார்க்கும்போது. ஜீ பூம்பா, நானும் ஏதாவது சொல்லி பார்க்குற மேஜிக் வரும், ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நார்மல் பென் தான் போல. அப்புறம் ஒரு எரேசர் இருக்குது. அப்புறம் பிங்க் கலர்ல ஒரு ஷார்ப்னர் இருக்குது. ரெண்டுமே செம நீட்டா இருக்குது. யூஸே பண்ண மாட்டா போல. எதுக்கு தான் பாக்ஸ் வச்சிருக்காளோ. இதை பாருங்களேன், பவுச் கூட கீச்சேன் வர மாதிரி பாக்ஸ் கூட இப்படி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பம்பரம் தானே. இந்த பம்பரத்தை நான் இன்னைக்கு விட்டே பார்க்கணும். கிளாஸ்ல நம்ம பம்பரம் விடலாமா? உண்மையிலே செமையா சுத்துது பம்பரம். எவ்வளவு ஸ்பீடா போகுது பாரு. அதுவும் ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்குது. செம வேற லெவல்ல இருக்குது. பாக்ஸ்ல கூட கொடுத்துருக்காங்க வச்சு விளையாடுறதுக்காக. அபி, பம்பரம் விட ஆசையா இருந்ததுன்னா பம்பரத்தை எடுத்து வந்துட்டு கேட்காம விட்டேன். இதோ உள்ளே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ வேணா ஒரு நூல் போட்டு அதை சேர்த்து வச்சுக்கோ. சூப்பரா இருந்துவான் பாக்ஸ் டூர். நெக்ஸ்ட் வர பாக்ஸ் தான் அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா அது இந்த எமியோட பாக்ஸ். எந்த ஐட்டம் யூஸ் பண்ணாலும் அது மாடலாவும் யூனிக்காவும் இருக்கணும்னு நினைப்பேன். அதனாலதான் கார் மாதிரியே இருக்கிற இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது பாக்குறதுக்கு சூப்பரான ஒரு கார் மாதிரி தானே இருக்கு. ஆனா இது ஒரு பாக்ஸ், அதுவும் டபுள் ரேக் பாக்ஸ். எமி நல்ல மாடலா யூஸ் பண்ணப்போ கிளாஸ்ல உள்ள எல்லா சாக் பீஸையும் திருடி வச்சுக்கிட்டு மாடல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாளாம். மேம் டவா சொல்லி கொடுக்கேன். இது பத்தாதுன்னு 2 ஹைலைட்டிங் பென் வேற சேம் கலர்ல வச்சிருக்கா. இது என்னடி பென்னு, செமையா இருக்குது. சரி திறந்து பாப்போம் உள்ள எப்படி இருக்குதுன்னு. உள்ள வேற என்னமோ ஸ்கெட்ச் மாதிரி இருக்குது. அதுவும் ஒயிட் ஸ்கெட்ச் மாதிரி. எழுதுனா என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நானும் கண்ணை போட்டு கூர்ந்து பார்க்க ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. என்ன அடி இது? இரு இந்த லைட் அடிச்சா இப்ப எப்படி தெரியுது பத்தியா? இது ஒரு மேஜிக் பென். நான் தான் சொன்னேன்ல, நான் எது யூஸ் பண்ணாலும் யூனிக்காவும் கிரியேட்டிவாவும் இருக்கும்னு. சரி இன்னும் பாக்ஸ்க்குள்ள நிறைய கிரியேட்டிவ் திங்ஸ் இருக்கும் போலே. ஆனா இந்த ஷார்ப்னர் டம்மி ஷார்ப்னர் மாதிரி இருக்குதுடி. ரொம்ப ஆடா இருக்குது. இந்த பென் வேற
எங்கேயாவது பீச் சைட்லாம் போனாதான் கிடைக்கும். நான் எங்க அம்மாட்ட பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், ஆனா வாங்கியே தர மாட்டேங்காங்க. எவ்வளவு கலர்ஸ்னாலும் மாத்திக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா, செமையா இருக்குது. எரேசர் ஷார்ப்னர் ரெண்டனா வச்சிருக்கா. நார்மல் எரேசர் ஷார்ப்னர், இது ஒரு மாடல் எரேசர் ஷார்ப்னர். இது நல்லா இருக்குது, டஸ்டரோட சேர்ந்து நம்ம எழுதிட்டு அழிச்சிக்கலாம் இதை வச்சு. அப்புறம் இந்த 3D பொம்மையை ஷேக் பண்ண சூப்பரா டான்ஸ் ஆடுது, செமையா இருக்குடி உன் பாக்ஸ், வேற லெவல். இந்த பாக்ஸோட அவுட் சைட் ஸ்ட்ரக்சரும் செம ரியலிஸ்டிக்கா இருக்குது. அப்படியே வீல் எல்லாம் கொடுத்து உண்மையான கார் மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபன் பண்ண போறது யாரோட பாக்ஸ் கெஸ் பண்ணுங்க பாப்போம். இது ரொம்பவே கஷ்டம் நீங்க கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் இப்ப சொல்லிட்டா இது ரோஸோட பாக்ஸ். நம்ம கிளாஸ்ல ஏதாவது ரோஸா இருந்தா அது கண்டிப்பா ரோஸோட பாக்ஸா தான் இருக்கும். நேம் மட்டும் அவளுக்கு ரோஸ் இல்ல, அவ வாங்குற எல்லா திங்ஸ்மே ரோஸ் தான். இது என்னப்பா கோல்ட் கலர்ல வேற லெவல்ல பென்னா இருக்குது. ரோஸ் ரோஸ், இது என்னடி பென்னு? நான் இது வரைக்கும் நம்ம ஊர்ல இந்த பெண்ணை பார்த்ததே இல்ல. பார்த்து ஓபன் பண்ணு. அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பென்னு. நான் இதோட 3 இயர்ஸ் அந்த பெண்ணை வச்சிருக்கேன் பத்திரமா, தெரியுமா? இதோட நேம் பார்க்கர் பென். நம்ம இங்க் பெண்ணை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இத. ஓ அப்படியா, இந்த நேமே இன்னைக்கு தான் தெரியுது. ஆனா 3 இயர்ஸ் அதை பத்திரமா வச்சிருக்க பாரு, வேற லெவல் டி. ரோஸ்டே, ஹைலைட்டிங் பென், ஷார்ப்னர் எல்லாமே இருக்கு. சரி, கீழே உள்ள ரேக்ல என்னதான் வச்சிருக்கான்னு பாப்போம். இங்க எல்லாமே செம கலர்ஃபுல்லா இருக்குது. ஆரஞ்சு, ப்ளூ கலர் ஹைலைட்டிங் பென்ஸ். இந்த பென்ஸ் செமையா இருக்குது பார்க்க. இது என்னடி மறுபடியும் அதே பேங்கிள் டாய்? எல்லாரும் பேங்கிள் டாய் ஒவ்வொன்று வச்சிருக்கீங்க. எதுக்கு தான் இதை ஸ்கூலுக்கு கொண்டு வரீங்கன்னு தெரியல. நல்லா உட்காந்து விளையாடுவீங்கன்னு நினைக்க லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து. எமி நான் இந்த பேங்கிள் டாய்க்குள்ள போய் விளையாட போறேன். ஐயோ மாட்டிக்கிட்டேன், யாராவது என்ன வெளியே எடுத்து விடுங்க. எனக்கு பயமா இருக்குது, மூச்சு விட முடியல. அபி எதுக்கிட்டு இதவா மண்டைக்குள்ள போட்டு வச்சிருக்க? பனங்கா மாதிரி இருக்கும் மண்டை, அதுக்குள்ள போட்டா இது எப்படி எடுக்க முடியும்? இப்போ என் மண்டை மாட்டிக்கிச்சு. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. ஐயோ என் தலை கலந்து போகிற மாதிரி இருக்குதே. அம்மா என் கொண்டெல்லாம் வந்துடுச்சு. பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு, மூச்சு கூட விட முடியல தெரியுமா? அதுக்குள்ள நல்லா பயங்கரமா சிக்கிக்கிட்டேனா. அபி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? பேங்கிள் எல்லாம் தலைக்குள்ள போட்டு மேம நீயே கூப்பிட்றாதடி, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு, நம்ம எல்லாரோட பாக்ஸையும் பாத்துடலாம். இவளும் ஹைலைட்டர் வச்சிருக்கா, அதுவும் ஆரஞ்சு கலர்ல ஹைலைட்டர் வச்சிருக்காப்பா. நிறைய எரேசர் வேற இருக்குது, 1க்கு 2 எரேசர் இருக்குது, அதுவும் கலர் எரேசர். எதுக்குதான் 2 எரேசர்லாம் வச்சிருக்காளோ? உனக்கு எதுக்குடி 2 எரேசர்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்கேன்? எனக்கு எரேசர் வேணும்னு 2 வச்சிருக்கேன். உனக்கு என்ன? நான் எத்தனை எரேசர்னாலும் வச்சிருவேன் என் பாக்ஸ்ல. சரி ஓகே, நீயே பத்திரமா வச்சுக்க. எதுனாலும் நான் எதுக்கு கேட்க போறேன், நல்லா தான் இருக்குது உன் பாக்ஸ். எல்லாரோட பாக்ஸே நல்லா பிரிச்சு மேஞ்சாச்சு. யார் என்னெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேக்குறேன் உங்களுக்கு. 3 இயர்ஸ் பத்திரமா வச்சிருந்தாலே ஒரு பெண்ணு, அந்த பெண்ணோட நேம் என்ன? நேம் தெரிஞ்சுனா உடனே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.